ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 11 மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி நம்ம வீடியோ சீரீஸாக ஒன்று போட்டுட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஷ்னலைஸ்ட் எடிஷன் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா நமக்கு எக்ஸாமில் ஈவன் நான் ரேஷ்னலைஸ்ட் கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஓகே, ஒரு இதுக்காக ஜேஇ நீட் படிக்கிறவங்களுக்காக சம்டைம்ஸ் தேவைப்படும், ஜேஇ அட்வான்ஸ். ஸோ அதனால் வி ஆர் மேக்கிங் வீடியோஸ் ஃபார் தட். ஸோ மிஸ்லேனியஸில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னா சாப்டர் 11. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வி ஹவ் டன் இட். இப்போ செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கிவன் கர்வ் அண்ட் த கிவன் லைன்ஸ். செகண்ட் கொஸ்டின், y equal to x power 4, x equal to 1 and x power 5 and x axis. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஹிண்ட் தெரிஞ்சிருக்கும்? y is equal to உங்களுக்கு x power 4 ஈவன். இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எஸ் காட் த பாயிண்ட். இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ லேர்னிங் வித் மீ. இஸ் நேம் இஸ் விஷ்ணு. ஸோ n வந்து ஈவனாக இருக்குன்னா கிராஃப் எப்படி இருக்க போகுது? upward parabola. your graph will be a curve. சரியா? அது எப்படி இருக்க போகுதுன்னா அப்வேர்டாக இருக்க போகுது. y equal to x power nனா nல n ஈவனாக இருந்துச்சுன்னா மேல் நோக்கி இருக்கும். ஆனால் கிராஃப் மாறும் ஒவ்வொரு ரஃப் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஹிண்ட். சார் அப்படின்னா நம்ம நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க அறிவுக்கு தீனி போடணும், இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. ஸோ எக்ஸ் பவர் என் ஈக்குவல் இருக்குது, அதில் ஈவனாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டோம். ஆடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் பவர் என் வென் என் இஸ் ஆட். ஆடாக இருக்குன்னா அதுவும் என்ன இருக்க போதுன்னா, இது வந்து வெறும் எக்ஸ் பவர் என் கிராஃப் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஆடாக இருந்துச்சுனாலும் என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த ஆரிஜின். ஆனால் இது பேர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு பேர், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஹியர். ஸோ ஈவனாக இருக்கும்போது, நம்ம ஆடாக இருக்கும்போது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கர்வ் இப்படி இருக்கும், தென் இட் டேக்ஸ் இதை மாதிரி வரும். ஸோ இது என்னது? ஈவன். ரஃப் டயக்ராம் வித்தியாசம் இருக்குது. ஸோ n equal to 3, 5, 7லாம் வரும்போது வேறு மாதிரி கிராஃப் மாறும், லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஆனால் இந்த படத்தை மேக்ஸிமம் என்ன பண்ணிடும்? இதே டிட்டோவை தான் ஃபாலோ பண்ணும். இதே டிட்டோன்னா இதை மாதிரி ரஃபாக இப்படி தான் இருக்கும். சரியா? போகலாமா? நவ் வி ஆர் கோயிங் டு என்னம்மா? எக்ஸ் பவர் 4 x equal to 1. we are given 4 we are given எத்தனை? 4 ஈக்குவேஷன்ஸ். இந்த 4 ஈக்குவேஷனும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஏரியா என்ன? இட் என்க்ளோசஸ் விச் ஏரியா? வாட்ஸ் த ஏரியா? ஏரியாவோட வேல்யூ என்ன? ஸோ வாட் ஆர் த ஈக்குவேஷன்ஸ்? எக்ஸ் பவர் 4 we have done it ஆல்ரெடி, எழுதிட்டோம். அடுத்து யார் இருக்கா? எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது, எக்ஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். போலாமா? ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அது முதல்ல வரைஞ்சிடலாமா? ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வுட் பி கிளியர் வித் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேர் வுட் பி எக்ஸ் ஈக்குவல் டு 1? இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஆரிஜின் நம்ம வச்சுக்கோமே, இதை 1ன்னு எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா 5 நம்ம வரைய வேண்டியதாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு வெர்டிக்கல் லைன் பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே என்னது தான் உங்களுக்கு? என்டையர் திங் இஸ் வாட்? ax is equal to 1. ஸோ தென் இப்போ அடுத்து யாரை வரைய போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ax is equal to 5. ஓகே, ஸோ ஒரு இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஐ வில் ட்ரா ஆல்சோ த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சிருந்தேன். இதான் நம்முடைய ஒய் ஆக்சிஸ்.
இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் யார்? ஒரிஜின். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் தான் ஆரிஜின். இப்போ அடுத்து 2 கர்வ் வரைஞ்சிட்டோம். 3ஆவது கர்வ் யார்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 வரையலாமா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4னா இட் கோஸ் லைக் அப்வர்ட் பேரபோலா, இப்படி போகும். இங்கே இது மட்டும் இல்லை, இட் கோஸ் அதை மாதிரியே அதே உயரத்தில் இங்கேயும் இட் கோஸ். சரியா? ஓகே ஃபைன். இப்போ இந்த 4 கலரையுமே உள்ள அடக்கிக்கூடிய கண்டெய்னர் பண்ண ஏரியா என்ன? This is your pink color, red color equation, yellow color equation and blue color equation. The 4 equation when drawn on a Cartesian plane xy plane, உள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஏரியா எந்த ஏரியா? இதுதான் அந்த ஏரியா. தெரியுதா? இந்த பார்டரில் யார் இருக்கா? ரெட் இருக்காங்க. இந்த பார்டரில் ப்ளூ. ஸோ எல்லாமே என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பிங்க் அண்ட் இது உங்களுடைய எல்லோ. ஸோ இது எல்லாமே கண்டெயின் பண்ணியிருக்குது. திஸ் ப்ரௌன் ஷேடட், திஸ் இஸ் வாட், இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் ஏரியா இஸ் பீன் ஆஸ்க் டு கேல்குலேட்டட். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லுமே வி வில் பி ஸ்டடியிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனுக்கு ஏரியாவுக்கு இது தொடர்பு இருக்குது. அது வந்து என்ன? ஸோ இஃப் யூ ஹேவ், இதான் உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் அபோவ் ஆர் பிலோ, எக்ஸ் ஆக்சிஸ் அபோவ் ஆர் பிலோக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கர்வோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் திஸ்? இது வந்து ஒய் எப்படி எக்ஸ் சார்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹவு டஸ் திஸ் ஒய், இந்த இதோட ஒய் ஈக்குவேஷன் எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அப்புறம் அந்த லிமிட்ஸ் தெரிஞ்சிருந்தால் யூ கேன் ஃபைண்ட் த ஏரியா. ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் ஒய் டிஎக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் லோவர் லிமிட். ஐ டேக் இட் அஸ் x1, அப்பர் லிமிட் x2. x1 x2க்கு ஒரு வேல்யூ இருக்கும், சப்ஸ்டியூட் தட் வேல்யூ. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் என்னடா, நமக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன? இப்போ நமக்கு நம்ம ப்ராப்ளத்துக்கு வாட் இஸ் திஸ் ஈக்குவேஷன்? தட் ஈக்குவேஷன் டேக்ஸ் தட் ரெட் கலர் ஈக்குவேஷன். ரெட் கலர் இது. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இஸ் இட் ஓகே? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஃபைன். ஸோ அதான் நம்முடைய ஈக்குவேஷன். இப்போ அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ லிமிட்ஸ் என்ன? எல்கைகள், த பவுண்ட்ரிஸ். இட் இஸ் 1 and 5. த லிமிட்ஸ் ஆர், இந்த கிராஃபில் நமக்கு அந்த எல்லோ கலர் தான் நம்ம ஒரு எல்கை, ஒரு பவுண்ட்ரி. அது எந்த இடத்த கட் பண்ணுது? எக்ஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் ப்ளூ கலர் ஹியர் இட் கட்ஸ், இந்த இடத்த கட் பண்ணுதா இந்த பாயிண்ட்டை. இதான் என்னது? எக்ஸ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ த லிமிட்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 and x1 என்ன? x1 can be substituted with 1. x2 can be substituted with 5. x1 is 1 and x2 is 5. அதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணோம்? ப்ளூவா? ப்ளூ. சாரி, இங்கே கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு. ஓகே, பண்ணலாமா? ஸோ எக்ஸ் பவர் 4 ரெட்டு தானே சார், போடுங்க சார் அப்படின்னு சொல்லலாம். சரி, எழுதிடுவோமே ரெட்டில். ஸோ அப்படின்னா நம்ம இன்டகிரண்ட்னா எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம்? இவர் தான் நம்ம இன்டகிரண்ட். அந்த இன்டகிரண்ட் பார்க்க என்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது? பவர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. பவர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன? சாரி, எக்ஸ் பவர் 5 இல்லை, எக்ஸ் பவர் 4. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அலர்ட்டாக இருக்காங்க. பவர் ஃபங்க்ஷன்னா இன்டகிரேஷன் ஓவர் எக்ஸ் பவர் n dx இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன? n+1, x power n+1 divided by n+1. இப்போ லிமிட்ஸ் இருந்தால் கான்ஸ்டன்ட் போடணுமா? இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போட வேண்டாம். முக்கியமான கண்டிஷன் என்ன? n இஸ் என்னவா இருக்கக்கூடாது? -1 இருக்கக்கூடாது. இங்கே இது என்னது? 4 தானே இருக்குது. அப்படின்னா அது நமக்கு
ரொம்ப போட்டு தலைவலியாக எடுத்துக்க வேண்டாம். டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். போலாமா பாய்ஸ்? ரெடியா? சொல்லுங்கடா. என்ன வரும்? ஸோ எக்ஸ் பவர் 4 எழுதுனா இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 4 இன்டகிரேட் பண்ணிட்டோம். இன்டகிரேட் பண்ணிட்டோன்னா இந்த இன்டகிரேஷன் சிம்பிள் போட வேண்டாம். சரியா? என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் 4 தானே? 4 + 1 5. 4 + 1 அதே இது இங்கே எழுதணும். 4 + 1. ஸோ 4 + 1 என்ன? 5. டவுட் இருக்கா? நோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1 5. போன வீடியோ லைட்டாக வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் லைட்டாக வி வில் கோ வித் டிஃப்ரெண்ட் அப்ரோச். என்ன பண்ணலாம்? இல்லை, வில் கோ வித் சேம் திங். இப்போ நம்ம யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர். சரி, எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். we are going to integrate with respect to x. So the limits we have to substitute இந்த எக்ஸ் வேரியபிள். எக்ஸ் வேரியபிள் இருக்குன்னா அதில் தான் நம்ம பண்ணியிருக்கணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம இன்டகிரேட் இருக்குல்ல, இன்டகிரேட் பண்ண இதில் எக்ஸ் இருக்குன்னா பண்ணி ஒரு ஆன்சர் இருந்திருக்கும்ல, அதில் எக்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு யார்? அப்பர் லிமிட் போடணும். இந்த 5ங்கிறவர் தான் அப்பர் லிமிட். எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் போடணும். 5/5 அப்படி எழுதிக்கணும். மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல லோவர் லிமிட் போடணும். ஸோ 1/5/5. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? இங்கே கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? 5/5ஐயும் இதையும் கேன்சல் அவுட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 5/4. ஸோ இங்கே 5/4 எழுதிடலாமா? 5/4. 5/4னா இப்போ 1/5 அப்படின்னா என்னடா? 1 5 தடவை பெருக்கணும். 5/4னா 5 × 5 × 5 × 5 × 5. 5 × 5 25. 5 5s are 25. This is what? 5/4. 5 × 5 25. 25 × 25 625. Good? Clear? So இங்கே implies. We'll make it implies. So 5/4 என்ன? 625. So what is this? இது என்ன? 1/5 இருக்கு. 1/5 நம்ம எப்படி எழுதலாம்? How can we think? 1/5. 1/5. கொஞ்சம் ஈஸியாக யோசிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? I am going to make the denominator to 10. ஸோ என்ன பண்ணுறேன்? மேலேயும் கீழே I am going to multiply with 2. பண்ணால் என்ன ஆகும்? டினாமினேட்டர் 10 ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ 2/10 என்ன? 0.2. அப்படி தானே? 2/10 0.2. கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 1/5 கேன் பி ரிட்டன் அஸ் 0.2. 1/5 எப்படி எழுதலாம்? 0.2. ஸோ 625 minus 0.2. அப்புறம் என்ன ஆன்சர் வரும்? 624.8. 624.8. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கைண்ட்லி லெட் மீ நோ இன் த கமெண்ட். We are there for you. Thank you, bye, and see you in the next video. நன்றி.